இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அன்பு ஒவ்வொருவரையும் நிச்சயமாய் நிரப்பும் அப்படிங்கிறத நான் நம்புறேன், சுவாசிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய இயல்புகளை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் ஜீவனை உடையவர் அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். அவரே சத்தியபரர் அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். இன்றைக்கு மிக முக்கியமான இயல்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பா நடக்கிறவர் மாத்திரம் இல்ல, காட் இஸ் லவ். அவர்தான் அன்பு. தேவன் அப்படிங்கிற இடத்துல எல்லாவற்றிலையும் அன்புங்கிற வார்த்தையப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுதான் அவருடைய நேச்சரா இருக்கு. அவருடைய பார்வையில அன்பு, அவருடைய எண்ணங்கள்ல அன்பு. நம்ம என்ன பேசினாலும் அவருடைய செவிகள்ல அது அன்பாய்தான் அவர் கேட்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா எத்தனை அன்புள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளும் பொழுதே நம் இருதயத்துல சந்தோஷமும் விசுவாசமும் பெருகுகிறத நீங்க நிச்சயம் பார்க்க முடியும். சமாதானம் உங்க இருதயத்துல, அதாவது என்ன வந்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் சமாதானமும் நம்ம இருதயத்தை நிரப்போம். எப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளும் போது. அப்போ இன்னைக்கு அந்த அன்பை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அறிந்து கொள்றோமோ அந்த அன்புதான் நம்மை சுகப்படுத்த ஒரு முக்கியமான ஒரு காரணமாய் இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில, ஆத்துமாவில, சரீரத்துல இன்னும் எந்தெந்த பகுதிகள்ல எல்லாம் நம்ம வீக்கா இருக்கிறோம், நமக்கு பலவீனமா இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருந்தோம் அப்படின்னா அவருடைய அன்பை அந்த ஏரியாஸ்ல எல்லாவற்றிலையும் நம்ம ஆழமாய் அறிந்து கொள்ளும் போது நாம் நிச்சயம் குணமடைவோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ வசனம் சொல்லுது 1 யோவான் 4:16, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். சரி, இப்ப அந்த தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அதாவது அவர்கிட்ட யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாக்கோபுல பார்க்கிறோம், அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். அப்போ இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம், இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அன்பில நிலைத்திருக்கும் போது தேவனில் நிலைத்திருக்கிறோம். வசனம் சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கு. இந்த தேவ அன்புல நம்ம எப்பெல்லாம் யாரெல்லாம் செயல்படுறோமோ அந்த தேவ அன்புல செயல்படும் போது நமக்கு என்ன உண்டாகாது? வெட்கம் உண்டாகாது. அது வெட்கப்படுத்தாது. அப்போ இந்த அன்புலதான் நானும் செயல்படுகிறேன். நான் முந்தின ஆதாமினுடைய நேச்சர் எனக்குள்ள கிடையாது. பிந்தின ஆதாம், உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்குள்ள நான் இருக்கிறேன். வானத்துக்குரியவருடைய சாயலை நான் தரித்திருக்கிறேன். அவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா எனக்குள்ளேயும் அந்த நேச்சர் தான் இருக்குதுங்கிறத எந்த அளவுக்கு நம்ம ஆழமாய் தியானிக்கிறோமோ அந்த அளவு அந்த அன்புல செயல்படுவோம். அந்த அன்புல செயல்படும் போது அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யாதான்? எந்த சூழ்நிலைகளையும் நம்மை வெட்கப்படுத்தாதாம். இயேசு சொல்றாரு, நம்ம ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்தால் அதனாலே அவருடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வாங்களாம். இன்னைக்கு நம்ம அவருடைய அன்பை நம்ம அறிந்து கொள்ளதான் நம்ம மற்றொரு இடத்துல அன்பு செலுத்த முடியும். அந்த அன்பை நம்ம மற்றொரு இடத்துல காட்டும் பொழுது, அன்பு கூறும் பொழுது மற்றவங்க எல்லாரும் இவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்களாம். அப்போ இன்னைக்கு பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது அந்த இடத்துல அன்பு என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது.
பயத்தை நம்ம வாழ்க்கையில இருந்து நீக்குவதற்கான ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா, அவருடைய அன்பை நம்ம உணருவதுதான் பயத்தை நீக்குவதற்கான சிறந்த வழி. இன்றைக்கு காலையில எத்தனை பேர் எழும்பின உடனேயே, அதாவது தூக்கத்துல ஒண்ணும் தெரியல. ஆனா எழும்பின உடனே நாளை குறித்து பயம். இன்னைக்கு என்ன செய்வோங்கிற பயம். பிள்ளைகள குறித்த பயம். எதிர்காலத்தை குறித்த பயம். இந்த பிரச்சனை என்னவாகுமோங்கிற பயம். இத்தனை பயங்களும் ஏன் நம்ம இருதயத்துல வருது அப்படின்னா, அவருடைய அன்ப நம்ம என்ன செய்யல? இன்னும் ஃபீல் பண்ணல. அந்த அன்ப எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம ஃபீல் பண்றோமோ, அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம என்ன செய்வோம்? சுகம் அடைவோம். பலப்படுவோம். தேவனுக்குள்ள நம்ம பலப்பட்டு, உள்ளான மனிதனில நம்ம வல்லமையாய் பலப்பட, அவருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும்? உணர வேண்டியது இருக்கிறது. அப்ப அந்த அன்ப நம்ம இப்ப இன்னைக்கு வார்த்தையில நம்ம தியானிக்கிறோம். அவருடைய அன்ப குறித்து, அவருடைய சிலுவையில அவர் நமக்காக செய்த காரியங்கள குறித்தெல்லாம் நம்ம தியானிக்கிறோம். பிதாவினுடைய அன்ப குறித்து நம்ம தியானிக்கிறோம். அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பி, நம்ம மேல எவ்வளவு அன்பு கூர்ந்தாருங்கிறதெல்லாம் நம்ம தியானிக்கிறோம். ஆனா, இத எப்போ நம்ம ஃபீல் பண்றோமோ, அதாவது தியானிக்கும் பொழுதே நம்ம இருதயம் அனல் கொண்டு அந்த வார்த்தைய நம்ம ஃபீல் பண்ணணும். எனக்காக ஒருவர் இப்படி இந்த பூமிக்கு வந்து என்ன அவர் பொக்கிஷமாய் பார்த்தபடியினால எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணும் போதுதான் நம்ம இருதயத்துல இருக்கிற பயங்கள் விலகும். இல்லைன்னா இவ்வளவுதான் வார்த்தைய கேட்டாலும் சரி, வார்த்தைய தியானித்தாலும் சரி, அது ஒரு சர்டன் பீரியட்ல நமக்கு என்ன வந்துரும்? உலகத்தை பார்க்கும் பொழுது பயம் வந்துரும். ஆனா எப்பவும் அவருடைய அன்பை நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறப்போ, அந்த பயம் என்பது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் அது வெளியேறிதான் ஆகணும். ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அந்த அன்பு என்ன செஞ்சிரும்? பயத்தை தள்ளி விட்டுரும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நம்ம எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருக்கிறோம். இது எப்படி ஆகும்? அது எப்படி ஆகும்? இந்த சூழ்நிலை என்ன? தேவன் என்னை நேசிக்கிறாரா? என்னை கைவிட்டுட்டாரா? அப்படின்னு சொல்லி எப்பவுமே பயந்துட்டே இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்யல? இன்னும் அவருடைய அன்புல பூரணப்படல. இந்த அன்புல நம்ம பூரணப்பட பயம் பயத்தை இந்த அன்பு என்ன செஞ்சிருதான்? அதுவே புறம்பே தள்ளி விட்டுருதான். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? இந்த இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, அந்த கவலைகள், பயங்கள் இதையே பேசிட்டு இருக்கிறதுனால இந்த பயம் இன்னும் என்ன செய்யல? நம்மளை விட்டு போகல. மாறா அவருடைய அன்பை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு தியானிக்கிறோமோ, அந்த அன்பு நம்ம என்ன செய்யுது? பயத்தை புறம்பே தள்ளி விடுகிறது. இன்னைக்கு இத குறிச்சு சொல்லும் போது, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஏன் இருதயத்துல ஆண்டவர் ஒரு காரியம் பிராக்டிக்கலா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு தாயாய், தகப்பனாய், நம்ம பிள்ளைங்களை எப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிறத வைத்து அவர் என்னோடு கூட இடைப்பட்ட ஒரு காரியம். அப்போ இன்னைக்கு என்னுடைய மகன் மூத்தவன் இப்போ லீவ்ல பிரேக்ல இருக்கிறான். ஒரு 2 வீக்ஸ் பிரேக் என் கூட இருக்கிறான். எவ்வளவுத்துக்கு எவ்வளவு என்னுடைய வேலைகளை சீக்கிரம் முடிச்சுட்டு அவன் கூட நான் இருக்கணுமோ, அது எனக்கு ரொம்ப அது என் உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நான் சீக்கிரமா முடிச்சுட்டு அவன் கூட இருக்கணும். ஒருவேளை ஃபுல் டைம் பேசிட்டே இல்லைன்னா கூட அவன் கூட இருக்கணுங்கிறத என் இருதயம் வாஞ்சிக்கிறத என்னையும் அறியாம நான் யோசிச்சு பாக்குறேன். நம்ம ஏன் இப்படி திங்க் பண்றோம்? அப்பதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு புரிய வச்சாரு. இப்படிதான் நாமும் அவரோடு கூட இருக்கிற உறவை அவர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாரு.
அவருடைய பிரசன்ஸ்ல என் பிள்ளை என்கிட்ட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷங்கிறத அவர் அந்த அளவுக்கு அவர் என்ஜாய் பண்றத உலகத்துல இருக்கிற பொல்லாத நாம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. நாமே நம்ம பிள்ளைகளை அவ்வளவு தூரம் நேசிக்கிறோம். நம்ம பிள்ளைங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூட பேசணும், அந்த பிரசன்ஸ்ல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ஜாய் பண்றோம்னா, நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அவருடைய பிரசன்ஸ்ல நம்ம இருக்கணுங்கிறத எவ்வளவு தூரத்துக்கு அவர் பெரிய காரியமாய் அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதாவது நம்ம இல்லாம அந்த பரலோகமே அவருக்கு சந்தோஷமா இல்லையா, அதனாலதான் அவர் பூமிக்கு இறங்கி வந்ததா நம்ம பார்க்கிறோம். என் பிள்ளை இல்லாத இடம் எனக்கு சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இதா தன்னுடைய குமாரனை அனுப்பி, குமாரனும் நமக்காக இத்தனை பாடுகள் பட்டு நம்மை எல்லாவற்றிலும் இருந்து மீட்டெடுத்து இன்றைக்கு அவர்களுடைய அந்த ஐக்கியத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அன்பிற்குள்ள அந்த ஐக்கியத்துக்குள்ள நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அன்பு. அந்த அன்பு இன்னைக்கு நம்ம அவர் கூட பேசுறதோ அவர் கூட உறவாடுறதோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ, பிதாவினுடைய இருதயம், குமாரனுடைய இருதயம், பரிசுத்தாவியானுடைய இருதயத்துக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு காரியமாய் நான் அத எனக்கு ஆண்டவர் உணர்த்தினதை நான் அன்றைக்கு பார்த்தேன். அப்போ அந்த சந்தோஷத்துக்குள்ள அந்த அன்புக்குள்ள நம்ம போகும் பொழுது நம்மள இந்த உலகம் எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்ப பேசிட்டே இருப்பாரு, நம்ம கூட உறவாடி கொண்டு நம்ம அவர் கூட பேச, அவர் நம்ம கூட பேச, இந்த அன்புல நம்ம நிலைத்திருக்கும் போது தேவனும் நம்மில் நிலைத்திருக்கிறாராம். அந்த அன்பை நம்ம அறிய 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 இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எதுவுமே நமக்கு பெருசா தெரியாது. பயம் அது தானாகவே நம் விட்டு புறப்பட்டு போகும். இன்னைக்கு என்ன காரியத்துல எல்லாம் உங்களுக்கு பயம் இருக்கு? நீங்க ஓப்பனா உங்களையே நேசித்து கொண்டிருக்கிற உங்கள் தகப்பன் இடத்துல, குமாரன் இடத்துல இந்த காரியத்தை நீங்க சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவார். ஆத்துமாவில என்ன சோர்வு இருந்தாலும் என்ன பலவீனம் இருந்தாலும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குகிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். இந்த அன்புல நம்ம என்ன செய்யணுமா? நிலைத்திருக்கணுமாம். இன்னைக்கு உலகத்துல உள்ள எத்தனையோ காரியங்கள் நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்குது. ஆனா அப்பா சொல்றாரு, நீ என்கிட்ட வா. வருத்தப்பட்டு நீ பாரம் சுமந்துட்டு இருக்கிறியா? நீ என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த அன்புக்குள்ள நம்ம எப்போ காலடி எடுத்து வைக்கிறோமோ இந்த அன்பு நம்மள டோட்டலா எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒருவன் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, ஜீவனை கொடுக்கறது கூட இப்போ நிறைய பேர் உலகத்துல அதாவது லவ் பண்றாங்க, காதலன் காதலிக்காக மரணம் அடைகிறாங்க. இதெல்லாம் உலகத்துல நிறைய நடக்குது. ஆனா கூட இந்த அன்பை காட்டிலும் மேலான அன்பு, அது ஒருவேளை லஸ்ட்னால வருகிற ஒரு காரியமாய் நம்ம பார்க்கிறோம். அது உண்மையான புரிந்து கொள்ளுதல் இல்லாமலே அப்படி அவங்க அன்பு செலுத்துறாங்க. ஆனா நம்ம ஹார்ட்டை நேசித்து, நம்ம இருதயத்தை நேசித்து, நமக்காக பல பாடுகள் பட்டு ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு செல்களும் அணுக்களும் நமக்காக
துடித்து கொண்டிருக்கிற ஒரு அன்பு. அவர் அடிக்கப்படும் பொழுதும், அவர் பிக்கப்படும் பொழுதும், அவருக்கு உள்ள இருந்த அவர் ஹார்ட்ல ஓடிட்டு இருந்த ஒரே காரியம், என் பிள்ளை என்கிட்ட வந்துருவா, என் மகன் என்கிட்ட வந்துருவான். இது இதுக்காக நான் எதையும் என் சரீரத்துக்காக, என் சரீரத்து மேல நான் பிக்கப்படுகிறதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் அடிக்கப்படுகிறதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவரை பார்க்கும் பொழுது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லையா? பரவாயில்ல. அவருடைய சரீரம் உழுத நிலம் போல ஆனாலும் பரவாயில்ல. என் இருதயம், என் அன்பு என் பிள்ளைக்கு புரியணும். என் பிள்ளை என்கிட்ட வரணும். அப்படிங்கிறதுதான் குமாரனுடைய இருதயத்துல இருந்த காரியமாய் பார்க்கிறோம். இந்த பிதாவினுடைய இருதயம், என் பிள்ளையே நான் கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளை இந்த அன்பை உணர்ந்து என்கிட்ட வந்தா போதும். என் பிள்ளைக்காக நான் எதையும் செய்வேன், எப்படியும் செய்வேன். இதுதான் குமாரனுடைய அன்பாய், தேவனுடைய அன்பாய் நம்ம பார்க்கிறோம். நீ என் பிள்ளைங்கிறதுல, அவர் சொல்றதுல அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை எங்கேயோ போறோம், வெளியில போறோம், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறோம். நம்ம பிள்ளைங்களை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம். இது என் பிள்ளை. இதை காட்டிலும் பல மடங்கு சந்தோஷம் பிதாவுக்கு இருக்கிறதா. இது என் பிள்ளை, இது என் பிள்ளை. அந்த ஒலியோவான் 3ல நம்ம பார்க்கிறோம்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இத பார்க்கணும். இன்னைக்கு குமாரனை கொடுத்து, குமாரன் நமக்காக நொறுக்கப்பட்டு நம்ம மேல செலுத்தின அன்பு எவ்வளவு பெரிதென்று நம்ம பார்க்கும் பொழுதே நம்ம இருதயத்துல இருக்கிற பயங்கள், அங்கலாய்ப்புகள், இது எல்லாம் அது தானாய் புறம்பே தள்ளப்படும். இந்த அன்பை நம்ம ஆழமா, டீப்பா, இன்டிமேட்டா எவ்வளவுத்துக்கு எவ்வளவு அறிகிறோமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளோ நம்ம இருதயத்துல இருக்கிற பயங்கள் நிச்சயமாய் விலகி போகும். நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற எந்த பலவீனங்களோ, இல்ல நமக்கு வந்த குற்ற மனசாட்சியோ, எந்த விதமான பற்றாக்குறையோ, இது எல்லாத்தையும் விட அவருடைய அன்பு அது பெரிதுங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது, நம்ம நிச்சயமாய் இப்படிப்பட்ட எந்த குறைவுகள்ல இருந்தாலும் நம்ம நிச்சயம் குணமடைவோம். நம்ம பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய அன்பு மாத்திரம்தான். நம்ம இருதயத்துல நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரே காரியம், அப்பா உங்க அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நான் அறியணும். அதை அறிந்து கொள்ள என்னை வல்லமை உள்ளவளாய், வல்லமை உள்ளவனாய் நீங்க மாற்றுங்க. ஒருவேளை இந்த சத்தியத்தை எத்தனையோ முறை கேட்டுட்டு இருந்தாலும், அங்க பேதுரு சொன்னது போல, கேட்டதையே நான் திரும்ப சொன்னா கூட அது உங்க இருதயத்துல அது என்ன செய்யணும்? பதிக்கப்படணும். ஆவியானவர் ஒரு காரியத்தை மறுபடியும் மறுபடியும் நம்ம கூட இடைப்படுகிறார் அப்படின்னா, அந்த காரியங்கள் நம்ம இருதயத்துல பதிக்கப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நம்ம விடுதலைய அனுபவிக்க முடியும். இன்னைக்கு இந்த அன்பை எனக்காக, அதாவது இன்னைக்கு உலகத்துக்காக பார்க்கிறத விட எனக்காக இந்த அன்பு செலுத்தப்பட்டிருக்கிறது, செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பர்சனலைஸ் பண்ணி எப்ப பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அது உங்கள் பயங்களை புறம்பே தள்ளக்கூடிய காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் தான் அன்புங்கிறத உணர்வதுதான் பயத்துக்கான மருந்தா இருக்கிறது. தேவ அன்பு ஒரு காலம் என்ன செய்யாதான்? தோற்று போகாது.
ஆனா இந்த அன்பு நம்ம உள்ளத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த அன்புதான் பரிசுத்த ஆவியானவராலே மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அப்போ இன்னைக்கு புது இருதயம், புது ஆவி தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய இருதயத்துல அவருடைய அன்புதான் ஊற்றப்பட்டிருக்கிறது. பழைய ஆதாமினுடைய எந்த இயல்பும் எனக்குள்ளே செயல்பட முடியாது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு நீங்க உணர்கிறீங்களோ, இது நான் இப்ப சொல்லும் போது உங்க மூளை அறிவுல போகாம உங்க உணர்வுல, உங்க இருதயத்துல, ஆமா என் அப்பா இவ்வளோ தூரம் நேசிக்கிறார், இவ்வளோ தூரம் நேசிக்கிற என் அப்பா எல்லாவற்றிலும் இருந்து என்னை நிச்சயமாய் விடுவிப்பார் அப்படின்னு நீங்க எப்ப ஃபீல் பண்றீங்களோ அந்த நொடி பொழுது பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறுகிறத நீங்க பார்க்க முடியும். இப்போ நம்ம பல ஜெபங்களுக்கு இன்னைக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு என் கூட ஆண்டவர் பேசின ஒரு காரியம் நமக்கு நல்லா தெரிந்த வார்த்தை தான். இவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு ஏன் இன்னும் அற்புதம் நடக்கல? அந்த ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்போ அவரில் நிலைத்திருக்கிறது அப்படின்னா என்ன? அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். 1 யோவான்ல நம்ம பார்க்கிற ஒரு வசனம். அப்போ அவர்ல நிலைத்திருக்கிறதுனா என்ன? எப்போ என் ஹார்ட் எல்லாரையும் நேசிச்சுட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த அன்பைதான் என் இருதயத்துல அவர் ஊற்றி இருக்கிறார். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ அப்போ நம்ம கேட்டுக்கொள்ளுகிற காரியங்கள் செய்யப்படும். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. நம்ம பார்க்கிறோம் 1 கொரிந்தியர் 2ல அந்த வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2. எழுதி இருக்கிறபடி என்னவா? எழுதி இருக்கிறபடி ஒரு காரியம் எழுதி இருக்குது. தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்ப அவரிடத்துல அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறான். அப்போ இருள் என்ன செய்யும்? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஒளிக்குள்ள வந்துட்டோம். ஆனா இன்றைக்கு இந்த அன்புல இல்ல, இந்த அன்புல நம்ம எல்லாரையும் பார்க்கல அப்படின்னா நம்ம இருள்ல நிலை கொண்டு இருக்கிறோம். இந்த இருள்ல நிலை கொண்டு இருக்கும் பொழுது எப்படி அவர்கிட்ட கேட்டதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு ஆண்டவர் இந்த அன்பு, ஜீவன், ஒளி இதுலதான் நம்ம செயல்படணுங்கிறத தேவன் விரும்புகிறார். நம்ம இருளுக்குள்ள உட்கார்ந்துட்டு எந்த காரியத்தை கேட்டாலும் நமக்கு எப்படி அதற்கு பதில் கிடைக்கும்? நம்ம ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். நீங்களோ உங்களை அந்தகார ஒளியினிடத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, அப்ப அந்த ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட அன்பு மட்டும்தான் இருக்கும். இந்த அன்பை தவிர வேற எதுவும் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது, செயல்படாது. அதனால முந்தின மோசம் போக்குகிற இந்த பழைய மனுஷனை இந்த காலை வேளையில நம்ம களைந்து போடுவோம். ஏன்னா அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்பா எப்படி? அப்படிதான் பிள்ளை. ஏன்னா அவருடைய வித்து தான் நமக்குள்ள இருக்கு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து
அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். நம்ம அன்பில் நிலைத்திருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். இப்போ இன்னைக்கு பல ஜெபங்களுக்கு பதில் வரல. எவ்வளவோ போராடிட்டோம், முட்டி மோதிட்டோம். ஆனா கூட பதில் வராத ஜெபங்கள், நீங்க உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. சில ஜெபங்களுக்கு காட்ஸ் டைமிங் இருக்கும். இப்போ யோசேப்புக்கும் அந்த டைமிங்க்கு அவருடைய வசனம் அவரை புடமிட்டதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அந்த டைமிங் இருக்கும். மற்றபடி நம்ம சில வலிகள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம என்ன செய்யல, அன்பில் நிலைத்திராத ஒரு காரணம். இந்த காலை வேளையில உங்க இருதயத்தை நீங்க அவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. அப்பா, உங்க அன்புதான் என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குதா, உங்க அன்பை கொண்டுதான் நான் எல்லாரையும் நேசிக்கணும். எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. எந்தெந்த ஏரியாஸ்ல யார மன்னிக்க முடியல, யார நீங்க எப்படி பார்க்கிறீங்க, அவர் அன்பில் இருக்கிறாருன்னா நானும் அன்புலதான் இருப்பேன். அவர் எல்லாரையும் பிளஸ் பண்றாருன்னா நானும் எல்லாரையும் பிளஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுமா, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஒண்ணு அறிந்து கொள்ளணும், நம்ம எல்லாம் யாரு, நம்ம ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள். அதை அறிந்து நம்ம எல்லாரையும் என்ன செய்யணுமா, ஆசீர்வதிக்கணுமா. அப்ப இன்னைக்கு சில நம்ம வாழ்க்கையில சில பிளெஸிங்ஸ நம்ம ஏரியாஸ்ல பார்க்க முடியலன்னா நம்ம இன்னும் அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கல. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இன்னும் நம்ம from the heart அவங்கள பிளஸ் பண்ணல. ஏன் நம்மளால பிளஸ் பண்ண முடியலன்னா தேவனுடைய அன்பை இன்னும் ஆழமாய் அறியல, உணரல. அவருடைய அன்பு அது அந்த அந்த அன்பை எந்த வகையிலையும் அது ஹியூமன் நாலேஜுக்கு அந்த அன்பு புரியவே புரியாது. அதனாலதான் தேவ அன்பை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள தொடங்கும் பொழுது இந்த பயங்கள் நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் அது விலகி போகுங்கிறதுல சந்தேகம் இல்லை. இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் மற்றவங்களை குறை சொல்றோம். இந்த மற்றவங்களை நம்ம குறை சொல்லுகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில சில ஜபங்களுக்கு பதில் கிடைக்கிறதுல நிச்சயம் தாமதமாகி கொண்டுதான் இருக்கும். இன்னைக்கு நம்ம இருதயத்தை அப்பா கிட்ட கொடுப்போம். நம்ம சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாய் அப்பா கிட்ட ஒப்பு கொடுப்போம். அப்பா, என் கண்ணுல நான் பார்க்கிறது, என் காதால நான் கேட்கிறது, என் இருதயத்துல நான் என்ன தியானிக்கிறனோ இதெல்லாம் உமக்கு பிரியமா இருக்கட்டும். நீங்க எப்படி எல்லாரையும் பார்க்கிறீங்க, காட்டிக் கொடுக்கிற யூதாசையும் அவர் அன்போடு பார்க்கிறார்னா இந்த அன்புதான் நம்ம இருதயங்களிலும் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஹார்ட் யூதாசுக்காக ஏங்குது. ஐயோ, இந்த கேட்டின் மகன் கெட்டு போகிறானே அப்படிங்கிறதுதான் அவருடைய உள்ளமா இருக்குது. ஆனா இன்னைக்கு நமக்கு எதிரா ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன பார்வை, ஒரு சின்ன செயல் யாராவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம ஹார்ட் எவ்வளவு தூரத்துக்கு வெஞ்சன்ஸ்குள்ள வருது. ஆண்டவர் இது எல்லாவற்றையும் நம்மை விட்டு அவர் களைந்து போட அவர் விரும்புகிறார். நம்ம இருதயம் அந்த தேவ அன்புனால நிரப்பப்படட்டும்.
வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படியே இருக்கிறார்கள். சொல்லுங்க, அப்பா, இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி ஹர்ட் பண்ணவங்க, உங்க இருதயத்துல நீங்களே சிலரை குறித்து கசப்புகளை நீங்க வச்சிருப்பீங்க. இல்லப்பா, உங்க அன்பை கொண்டு நான் உங்களை நேசிக்க எனக்கு கிருபை தாங்க. ஒருவேளை மனித பலத்தினால அது முடியாது. ஆனா அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால அந்த நம்பிக்கை நம்மை நிச்சயம் வெட்கப்படுத்தாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து புறப்படுறது எல்லாம் அன்புல இருந்துதான் வருது. இன்னைக்கு நான் இத பேசுறேன் அப்படின்னா, இத நான் உண்மையா அவருடைய அன்புல இருந்து நிரம்பி நான் பேசலைன்னா, இத கேட்கிற உங்களுக்கு அது நிச்சயம் பதில் தராது. எனக்கு இதுல நிறைய பேர் வரணும், நிறைய பேர் கேட்கணும், இதுல எனக்கு வியூஸ் வரணும் இப்படின்னு என்னுடைய சுயத்துல நிரம்பி நான் எந்த காரியத்தை செய்தாலும் அது உங்களுக்கு பலன் தராது. உண்மையா அவருடைய அன்புல நிரம்பி இந்த அன்பை எல்லாரும் அறிந்து கொண்டாங்கன்னா இவங்க விடுதலையோடு கூட வாழ முடியுமே அப்படிங்கிற இந்த அன்புல நிரம்பி நான் சொல்லுகிற வார்த்தைய நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு ஜீவனாய் மாறும். அவர் அப்படிதான் எதை செஞ்சாலும் அவர் அன்புல செஞ்சாரு. இயேசு இந்த பூமியில நீங்க இருக்கும்போது நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் அவர் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு அவர் கொடுக்கும்போது அவர் இருதயம் மனதுருக்கத்தினால நிரம்பிச்சான். ஐயோ, என் ஜனங்கள் சாப்பிடாம போனா வழியில சோர்ந்து போவாங்களே. அந்த இருதயம் ஒவ்வொரு விஷயத்திலையும் அன்புல செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். காணா ஒரு கல்யாண வீட்டுல அங்க குறைவு வருது, அதுவும் அன்புல அவர் செய்கிற காரியமா. எந்த இடத்துலயோ அவர் தன்னுடைய பேர் புகழுக்காகவோ எந்த விதத்திலையும் புகழ்ச்சிக்காகவோ அவர் அடிமைப்படவே இல்லை. உண்மையே ஒண்ணு, இந்த கல்யாண வீட்டுல இந்த குறைவு வந்தா நான் வந்த இடத்துல இங்க குறைவு இருக்கும் பொழுது இந்த கல்யாண வீடு எவ்வளோ கல்யாண வீட்டுக்காரர்களுக்கு அது எவ்வளவு துக்கத்தை கொடுக்கும். இந்த குறைவுல அவங்க இருக்கக்கூடாது. எவ்ரிதிங் ஹி டஸ், அது எல்லாமே அவருடைய லவ்விங் நேச்சர், அவருடைய அன்பின் இயல்புல இருந்துதான் அது என்ன செய்து வெளிப்படுது. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி நம்முடைய வேலைகளை செய்கிறோம், அது சமையல் செய்யற வேலையா இருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல நம்ம செய்யற வேலையா இருக்கலாம், இல்ல உங்க ஸ்கூல்ல நீங்க செய்யற வேலையா இருக்கலாம். அன்புல நம்ம செய்யறோமா, இல்ல நம்முடைய சுயத்துல சுய பெருமைக்காக இல்ல கட்டாயத்தின் பேர்ல நம்ம செய்யறோமா? நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்க. நீங்க அன்புல நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் அது தேவனுக்காக செய்கிற விஷயம். அதை மறந்து விடுகிறதற்கு நீங்க பிரயாசப்பட்ட அன்புல நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. நீங்க அன்புல நிறைஞ்சு செய்யற ஒவ்வொரு காரியங்களுக்கும் உங்களுக்கு என்ன உண்டா? பலன் உண்டா? நம்ம பெருசா வரணும், நம்ம பேர் புகழ் அடையணும், நம்ம அப்படி என்ன எல்லாரும் புகழ்ச்சியா பேசணும். இதுல நம்ம செய்கிற ஊழியமா இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற வீட்டு வேலைகளா இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, அது என்ன செய்யாது? அதுல இருந்து நம்ம நன்மைகளை பார்க்க முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம வேலைகளை செய்யறோம்? நீங்க செய்யும் போது வேலை என்ன செஞ்சாலும் சரி,
நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இங்க லேடிஸ் இருக்கிறோம். எந்த ஒரு காய் வெட்டணும்னா கூட, அதுல கூட, அப்பா இத நான் உங்களுக்குன்னு மனப்பூர்வமா செய்றேன். என் குடும்பத்தின் மேல அன்பு கூர்ந்து நான் இத செய்றேன். ஒரு துணி துவைக்கிற காரியமா இருந்தாலும் சரி, ஒரு பாத்திரம் விளக்குற காரியமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஆபீஸ்ல நம்ம செய்கிற நம்ம டியூட்டியா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு பாடங்கள இதுல சில டீச்சர்ஸ்லாம் இதுல இருக்கிறீங்க. சொல்லிக் கொடுக்கிற காரியமா இருந்தாலும் சரி, இத அன்புல செய்யும் பொழுது, அதுக்கு நிச்சயம் என்ன உண்டா? பலன் உண்டாம். அந்த அன்பு நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். அப்போ இதுதான் நீங்க அவர்ல அன்பு கூறுறதற்கான அடையாளம். இப்படிப்பட்டவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின காரியங்கள் அது மிக பெரிது. அது நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க அத அனுபவிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரியும். இப்படி தேவ அன்புல நடக்கிறவங்களுக்கு இவ்ளோ பெரிய நன்மைகள் பூமியில உண்டாகுதா? அப்படிங்கிறத நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. டோட்டலா நம்ம வாழ்க்கையில எந்த விதத்திலயும் நடிப்புங்கிறது இருக்கவே கூடாது. இன்னைக்கு நான் இத பேசுறேன் அப்படின்னா, முழு இருதயத்தோட நான் பேசல அப்படின்னா, அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இன்னைக்கு எத்தனையோ பிரசங்கங்களை இத்தனை வருஷங்களா நம்ம கேட்டுட்டு தான் இருந்தோம். ஆனா, சில பிரசங்கங்கள், சில வார்த்தைகள், சிலருடைய வார்த்தைகள் தான் உங்க இருதயத்துக்குள்ள சென்று கிரியை செய்து கொண்டிருக்கும். காரணம் என்னன்னா, அவங்க அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அந்த அன்புல நிறைஞ்சு அவங்க பேசியிருப்பாங்க. அத ஏதோ அவங்க பேருக்காகவோ, புகழுக்காகவோ அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த அன்புல நிரம்பி நீங்க செய்கிற காரியங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அது பலன் தருகிறதா இருக்கும். இன்னைக்கு காலையில நான் ஒருவேளை அவருடைய அன்பை குறிச்சுதான் நான் தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் எல்லாவற்றையும் மெடிடேட் பண்ணிட்டு வந்தேன். ஆனா இன்றைக்கு நம்ம எப்படி அன்பா இருக்கணுங்கிறத ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா சில பகுதிகளில் நம்ம இன்னும் விடுதலை இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கிறதற்கான முக்கிய காரணம் இந்த அன்புல நம்ம செயல்படல. இந்த அன்பை நம்ம எவ்வளவுத்துக்கு எவ்வளோ அவர் அந்த அன்புல நம்ம எப்போ இருக்க முடியும்னா அவர் அன்பை நம்ம உணரும் போதுதான். அந்த அன்புல நம்ம உணர்ந்து அந்த அன்பை நம்ம ஃபீல் பண்ணும் பொழுது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் விடுதலையையும் சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். இந்த சந்தோஷம் நம்ம இருதயங்களை நிச்சயம் நிரப்பும். அதுலதான் அங்க நீங்க யோவான் 15 நீங்க தியானித்து பாருங்க. அந்த அன்பை குறித்து அவ்வளவு ஒரு காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏன் இந்த குறித்து உங்களுக்கு சொல்றேன்னா, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு. அதாவது நான் என் பிதாவின் யோவான் 15:10-11 கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும். இன்னைக்கு அவர் சந்தோஷம் நம்மள நிலைச்சிருக்கணும். அந்த தேவரகமான சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. அப்ப அவருடைய கற்பனையே என்ன? நாம் அன்பாய் இருக்கிறது போல அவர் அன்பாய் இருக்கிறது போல நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். இந்த அன்புல நிலைத்திருக்கும் போது அவருடைய சந்தோஷம் நம்மில் நிலைத்திருக்கும். நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். எந்த சூழ்நிலையிலோ நம்ம சந்தோஷம்
கொடுக்கவும் முடியாது, உலகம் எடுக்கவும் முடியாத ஒரு சமாதானம், சந்தோஷம் நம்ம இருதயத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கும். இந்த சந்தோஷத்துல நம்ம நிரம்பும் பொழுது, நம்ம கேட்டுக்கொள்ளுகிற எந்த காரியமா இருந்தாலும் அது உடனடியாக நமக்கு செய்யப்படும். இப்போ ஹீலிங்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இல்ல வாழ்க்கையில ஏதோ ஒரு ரொம்ப போராட்டமான சூழல், இது முடிவுக்கு வரணும்னு நீங்க நினைக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமா நடக்கும். ஆனா இந்த ஏரியாஸ்ல நம்ம என்ன செய்யணும்? நம்மை சரி பண்ணணும். இந்த ஏரியாஸ்ல நம்ம சரி பண்ணிட்டோம்னா, அந்த காரியங்கள் நமக்கு நிச்சயமாய் உடனடியாக நடக்கும். இத செய்யாம நம்ம அந்த அற்புதத்த நம்ம பார்க்க முடியாது. நான் சொன்ன மாதிரி சில தரிசனங்கள், சில கனவுகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு சர்டன் பீரியட் இருக்கலாம். ஆனா ஹீலிங்காகவோ, இல்ல மற்ற காரியங்கள், பயங்கரமான பிசாசின் போராட்டங்கள் இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா, இந்த ஏரியாஸ்ல நீங்க எதுலயோ ஒண்ணுல நீங்க லேக் ஆயிட்டே இருக்கிறீங்கங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். இதுல நீங்க சரி பண்ணும் பொழுது, உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லயும் சந்தோஷம், எல்லா பகுதிகள்லயும் சமாதானத்த நீங்க உணர முடியும். தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களோடு கூட இன்றைக்கு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மில் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவருடைய வித்து தான் எனக்குள்ள இருக்குது. இத நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க. அவர் வித்து எனக்குள்ள இருக்கு. அவர் அன்புதான் எனக்குள்ள இருக்கு. அவருடைய வித்தே அன்புதான். அந்த அன்புல இருந்து தான் நான் செயல்படுவேன். இப்படி நீங்க சொல்லும்போது மற்றவர்களை மன்னிக்கிறதும், மற்றவங்களை நேசிக்கிறதும் அது உங்களுக்கு மிகவும் எளிதாய் மாறிவிடும். உங்களை நேசிக்கல, உங்களை வெறுத்துட்டே இருக்காங்க, உங்களை குறிச்சு இல்லாதத பேசுறாங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும். அது உங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஏன்னா, நான் வானத்துக்கு உரியவள். நான் 2ஆம் ஆதாமாகிய பிந்தின ஆதாமுக்குரியவள். உ- நான் பிந்தின ஆதாமுக்குரியவன் அப்படிங்கிறது உங்க இருதயத்துல பதிக்கப்பட உங்களுக்கு இந்த உலகம் ஒரு மேட்டராவே தெரியாது. எதை செஞ்சாலும் அன்புல நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. முறுமுறுப்பு இருக்காது, புலம்பல் இருக்காது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 10 பேர் வேவு பார்க்க போனவங்கள்ட்ட ஏன் புலம்பல் முறுமுறுப்பு எல்லாம் இருந்ததுன்னா, அவருடைய அன்பை அவங்க என்ன செய்யல, உணரவில்லை. இன்னைக்கு நம்ம கிட்டயும் புலம்பலும் முறுமுறுப்பும், எப்ப பார்த்தாலும் மற்றவங்க மேல கசப்பும், இதெல்லாம் ஏன் இருக்குது? அங்க கல்லெறியறதுக்கு வரைக்கும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. காரணம் என்னன்னா, தேவ அன்பு அவங்க என்ன செய்யல, உணரல. எப்படியும் நம்ம நமக்காக குறிக்கப்பட்ட காடான் தேசத்துக்குள்ள நம்ம நுழைந்து விடுவோம் அப்படிங்கிறது, அவங்க தேவன் செய்த அற்புதங்களையும் அவங்க உணரல, அந்த அன்பையும் உணரல. இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்டவர்களாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினவைகள், இதையெல்லாம் நம்ம சுதந்திரித்து கொள்ளணும்னா அன்பில நம்ம நிலைத்திருக்கணும். அன்புல நிலைத்திருக்கும் போது நம்ம மனசுல நினைக்கிறது கூட நடந்துரும். நம்ம ஜெபிக்க கூட வேண்டாம், மனசுல நினைக்கிற காரியங்கள் கூட நமக்கு வாய்க்கும். அப்போ இப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாய் தேவன் நம்ம ஏற்கனவே அதை மாற்றி விட்டார். நம்ம இருதயமே புது இருதயம் தான். ஆனா இன்னும் பழைய மனுஷனை நம்ம களைந்து போடாததுனால அந்த பழைய மனுஷன்ல இருந்து நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலம் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யணுங்கிறது தான் அவர் விருப்பம். இந்த காரியங்கள் எல்லாம் எதற்காக அவர் பேசுகிறார் அப்படின்னா, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும்,
அதற்காக தான் இந்த வார்த்தைகளை அவர் பேசுகிறார். நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம சமாதானமா இருக்கணும். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு, அப்பா இத நீ செஞ்சனா உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும். என் சந்தோஷம் உங்கள்ல நிலைச்சிருக்கும். அதனால நீங்க அன்பு கூறுங்க. உலகத்தை பார்க்காதீங்க. இத்தனை பெரிய ஒரு அன்புள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாள் முழுவதும். இனி வருகிற நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள்லயும் இந்த அன்பு நம்மை நிரப்பட்டும். இந்த அன்புல நம்ம நிரம்பி இருந்தோம்னா எந்த மனிதரும் இந்த அன்புல பிடிக்கப்படுவாங்க. கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கு உங்களுக்கு எதிராக கூட செயல்பட்டு இருக்கலாம். நீங்க அன்புல செயல்படும் போது அவர்களும் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து கொள்ளுவார்கள். நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வருகிறார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில கூட கர்த்தாவே அப்பா எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் உங்க அன்பு வெளிப்படுத்தப்படுகிறத பார்க்கிறோம்ப்பா. கிறிஸ்துவின் வெளிச்சத்துல நாங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுக்கு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்கிறத நியாயப்பிரமாணத்திலேயே நாங்க பார்த்தோம்ப்பா. நீ ஒருத்தன்ட்ட ஒரு போர்வையை வாங்கினா நீ அவன சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நீ கொடுத்துரு. ஏன்னா அவனுக்கு அதுதானே போர்வையா இருக்கு. அவன் மூடி படுத்துக் கொள்ளுகிறதற்கு அது அவனுக்கு தேவையா இருக்குதே. இப்படி ஒவ்வொருத்தர் மேலையும் கரிசனையா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன் இன்னைக்கு உங்க மேல அவர் கரிசனையா இருக்கிறத ஒவ்வொருத்தரும் பார்க்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு அவருடைய தலையில முள்முடி சூட்டப்பட்டது எனக்காக அப்படின்னு பர்சனலைஸ் பண்ணி நீங்க பாருங்க. அவர் சரீரம் ஒவ்வொரு அந்த சதை பிக்கப்பட்டு அது தொங்கிக் கொண்டிருக்குதுன்னா எனக்காக அவருடைய அன்புல என்னை கொண்டு வந்து சேர்க்கும்படியா அவருடைய சரீரம் அந்த கேடு அடையப்பட்டு விரும்பத்தக்க ரூபம் இல்லாத இடத்துக்கு அவர் 10,000ங்களில் சிறந்தவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. ஆனா இன்றைக்கு நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லையா? யாருக்காக? பரவாயில்ல, என் உடம்பு பிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை என் அன்பை உணர்ந்து கொண்டா போதும். இதுதான் அவருடைய இருதயமாய் பார்க்கிறோம். இந்த அன்பை நம்ம இப்ப உணரும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற பல பயங்கள் வெளியேறுகிறது. இந்த இருதயம் தேவ அன்புனால நிரப்பப்பட நிரப்பப்பட எங்க வாழ்க்கையில இருக்கிற பல பகுதிகள்ல இன்றைக்கு விடுதலை உண்டாகிறத நாங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் அவருடைய பிற்கப்பட்ட ஒவ்வொரு சதையும் அது உங்ககிட்ட சொல்ற காரியம், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், யூ ஆர் மைன். அப்போ அவர் அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார்னா நம்ம இன்னைக்கு எந்த மனிதர்களை குறித்து தேவையில்லாத வார்த்தைகள் எதையும் சிந்திக்க வேண்டாம், எதையும் பேச வேண்டாம். அப்பா உங்களை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். அந்த அன்புல இன்றைக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த அன்பை கொண்டுதான் நான் நேசிப்பேன் அப்படிங்கிறத இந்த இருதயத்துல நீங்க சொல்லிட்டே இருக்கு. நான் அவர் வித்துதான் எனக்குள்ள இருக்கு, அவருடைய அன்புதான் என் உள்ளத்துல ஊற்றப்பட்டு இருக்கு. இதை எவ்வளோ தூரம்
நம்ம ஒரு நாளைக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம். அப்பா, உங்க அன்பு என் இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. அது தீமையை பார்க்காத அன்பு. லவ் கீப்ஸ் நோ ரெக்கார்ட் ஆஃப் ராங் டூயிங்ஸ். அது என்ன செய்யாதான்? ரெக்கார்டு வச்சிருக்காதான். அன்னைக்கு அப்படி பண்ணாங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசுனாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி அவங்க செஞ்சாங்க. அன்பு என்ன செய்யாதான்? ராங் டூயிங்ஸ, தவறான செயல்களை நினைவுல வைத்திருக்காதான். அதுதான் அவருடைய அன்பு. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டேனே, தேவன் என்னை நேசிக்க முடியுமா? இல்ல. ஆண்டவர் உங்கள்ட்ட தான் சொல்றாரு, அவர்கிட்ட எந்த ரெக்கார்டும் இல்ல. நீங்க இருக்கிற வண்ணமாகவே அவர் உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு இந்த காரியம், ஒருவேளை இந்த அன்புல நான் செயல்படலையே, என்னால முடியலையே அப்படின்னு யாரெல்லாம் நீங்க உண்மையான இருதயத்தோடு அவர்கிட்ட கேட்கிறீங்களோ, உங்களுக்கு அவர் உதவி செய்ய இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். சோதிக்கப்படுகிற எவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அன்புல இன்றைக்கு நம்ம நிலைத்திருப்போம். அவர் அன்புல நிலைச்சிருப்போம். அதுல நிலைச்சிருக்கதான் நம்ம மற்றவர்களிடத்துல காட்டுகிற அன்பு, அது தேவ அன்பாய் இருக்கும். உங்களுக்காக இன்னைக்கு முழுக்க அதை தியானிச்சு பாருங்க. அவருடைய சரீரத்தில் பிக்கப்பட்ட ஒவ்வொரு சதையும் உங்களை பார்த்து பேசிட்டே இருக்கு. அவருடைய சிந்தப்பட்ட ரத்தம், ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கு. என்ன பேசுது? நீ அன்புக்குள்ள வரும்படியாதான் நான் இதை செஞ்சேன். மகளே, நீ எனக்குள்ள இருக்கிற, நான் நான் உனக்குள்ள இருக்கிறேன். இதுதான் திரியேக தேவனுடைய சத்தமா இருக்கிறது. அப்பான்னு கூப்பிடக்கூடிய உச்சிர சுவிகாரத்தின் ஆவிய நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். குமாரனுடைய ஆவிய உள்ளத்துல நான் ஊற்றி இருக்கிறேன். இந்த நம்பிக்கை நம்மை ஒரு காலம் வெட்கப்படுத்தாது. நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, கிருபையும் இரக்கமும் அன்பும் மனதுருக்கமும் நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த பகுதியின்படி நாங்கள் உண்மையாய் உங்க அன்புல நாங்க நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அன்புல நிலைத்திருக்கும் போது நம்ம கேட்கிற காரியம் எதுவோ அது நமக்கு செய்யப்படும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்குதுப்பா. வீணான பேச்சுக்கள், வீணான சம்பாஷணைகள், மனிதர்களை குறித்து காசிப்ஸ், இதையெல்லாம் எங்களை விட்டு நீங்க அப்புறப்படுத்தி இருக்கப்பா. நாங்க அதை செய்யக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுப்பா. முற்றிலுமாய் உடைய அன்பின் இருதயம் எங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பிலேயே நாங்க செயல்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்ய. வந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையா நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த அன்பில் நிலைத்திருக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்க. கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிபடுகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.